5 ஆண்டுகள் ஆட்சி நீடிக்கும் முதல்வர் விஜய் உறுதியளித்தார். தவேக கூட்டணியில் புதிய கட்சிகள், முதல்வர் விஜய். தவேக கூட்டணி குறித்து அடுத்த கூட்டத்தில் முடிவு. காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாகூர் பேச்சு. தோழமை கட்சிகள் கூட்டத்தில் வைகோ வருத்தம். மக்கள் எதிர்பார்த்த ஆட்சி இதுதான், வைகோ பேச்சு. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. தவேக ஆட்சி 5 ஆண்டுகள் நீடிக்கும் என முதல்வர் விஜய் தெரிவித்துள்ளார். தோழமை கட்சிகள் கூட்டத்தில் பேசிய அவர், இந்த ஆட்சி 2 மாதத்தில் கலையும், 6 மாதத்தில் கலையும் என சிலர் பேசுவது ஒருபோதும் நடக்காது என்றார். இதனால் தோழமை கட்சி தலைவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் தவேக அரசுக்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பை தருவோம் என அவர்கள் கூறியதால் விஜய்க்கும் கூடுதல் நம்பிக்கை கிடைத்துள்ளது. நேற்று நடந்த தோழமை கட்சிகளின் கூட்டத்தில் தவேக கூட்டணிக்கு மேலும் சில கட்சிகள் வர உள்ளதாக முதல்வர் விஜய் பேசியுள்ளார். இன்னும் பல ஆண்டுகளுக்கு தவேக கூட்டணி நிலைத்து நிற்கும் என்றும், எத்தகைய சவால்களையும் இந்த அரசு எதிர்கொள்ள தயாராக உள்ளதாகவும் அவர் கூறியிருக்கிறார். மேலும் கூட்டத்தில் பங்கேற்ற திருமா, வைகோ, ப. சிதம்பரம் உள்ளிட்ட தலைவர்களிடம் தனித்தனியாக ஆலோசனை நடத்தியதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. தவேக தலைமையில் கூட்டணி அமைப்பது குறித்து அடுத்த கூட்டத்தில் முடிவு செய்வோம் என மாணிக்கம் தாகூர் தெரிவித்துள்ளார். தவேகவின் தோழமை கட்சி கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 3 முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். ஒருங்கிணைப்பு குழு, குறைந்தபட்ச செயல் திட்டம், கூட்டணிக்கு பெயர் வைப்பது உள்ளிட்ட 3 முக்கிய விவகாரங்கள் குறித்து அடுத்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என அவர் தெரிவித்தார். தவேகவின் தோழமை கட்சிகள் கூட்டத்தில் மகிழ்ச்சியுடன் பங்கேற்றாலும் தனது வருத்தத்தை வெளிப்படையாக முதல்வர் விஜயிடம் வைகோ தெரிவித்துள்ளார். கோவளத்தில் நடந்த கூட்டத்தில் அவர் பேசுகையில் தான் தலை நிமிர்ந்து உட்கார முடியாத சூழலில் உள்ளதாக கூறினார். மேலும் தனது கட்சியின் 2 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்திருந்தால் அவர்களையும் அழைத்து வந்திருப்பேன் எனவும் வேதனையுடன் பகிர்ந்து கொண்டார். மக்கள் அனைவரும் இப்படியொரு ஆட்சியை பார்க்கத்தான் இத்தனை நாளாக காத்து கொண்டு இருந்ததாக வைகோ கூறியுள்ளார். தவேக தோழமை கட்சிகள் கூட்டத்தில் பேசிய அவர், இந்த ஆட்சி அமைந்த பிறகு ஊழல் இல்லாமல் போய்விட்டது, கமிஷன், கரப்ஷன் இல்லை என்று கூறினார். மேலும் மதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்திருந்தால் தானும் இந்த கூட்டத்தில் கம்பீரமாக உட்கார்ந்திருப்பேன் எனவும் அவர் குறிப்பிட்டாராம். நான் தன்னந்தனியாளு, நீயால நம்ம பாரு, கொஞ்சம் நவுந்தேனா இங்க எட்ட கோடி பேரு, நரல பாக்ஸ் கேட்டு எங்க விசில சத்தம் கேட்டு நல்லா பங்க பாரு, நீ விசில கடி ஓட்ட. ரொம்ப பாசிட்டிவான ஒரு அட்மாஸ்பியரில் இந்த மீட்டிங் நடந்துச்சு. இதை அடுத்த ஸ்டேஜுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்காக 3 விஷயங்களை பற்றி ஆலோசனைக்கப்பட்டது. அனைத்து தலைவர்களும் அதற்காக தங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார்கள். 1, இதற்கு ஒரு கோஆர்டினேஷன் மெக்கானிசம் வைக்கணும், ஒரு கோஆர்டினேஷன் கமிட்டி வைக்கணும். அதே மாதிரி ஒரு காமன் அஜெண்டா, காமன் மினிமம் அஜெண்டா ஒன்று வைக்கணும், குறைந்தபட்ச செயல் திட்டம் வைக்கிறதுக்கு. 3வது பெயர், இதை பற்றிய பெயர் வைக்கிறது, இந்த பெயர் வைக்கிறது. இந்த 3ஐயுமே அடுத்த கூட்டத்தில் மிக விரைவில் அதற்கான அடுத்த கூட்டம் நடைபெறும். அந்த கூட்டத்தில் முடிவு செய்வது என்று. இது ஒரு ஜனநாயகபூர்வமான அமைப்பு. அதனால ஜனநாயகத்துக்கு கலந்தாலோசிப்பது என்பது மிக மிக முக்கியமானது. அதற்கான அடுத்த கூட்டத்தில் இதற்கான முடிவெடுக்கப்படும் என்பதை மட்டும் தெரிவிச்சுக்கிறோம். இதற்காக உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவிக்கிறோம். நாங்கள் நேற்று சொன்னது மாதிரி தான், இந்தியா கூட்டணி என்பது நாங்கள் அண்ணன் ஐயா அவர் முஸ்லீம் லீக் எல்லாம் இந்தியா கூட்டணியில் இருக்கிறோம். யாரெல்லாம் எம்பி வச்சுருக்கோமோ அவங்க தான் இந்தியா கூட்டணியில் இருக்கிறது.
அதனால் எப்போ வந்து நாடாளுமன்றத்தில் தாவேகா நாடாளுமன்ற உறுப்பினர் வருகிறாரோ அன்னைக்கு உடனடியாக நாங்கள் இந்த கேள்வியை பற்றி பேசுவோம். நாங்கள் நேற்று சொன்ன மாதிரி தான் இந்தியா கூட்டணி என்பது நாங்கள் அண்ணன் ஐயா அவர் முஸ்லீம் லீக் எல்லாம் இந்தியா கூட்டணியில் இருக்கோம். யாரெல்லாம் எம்பி வச்சுருக்கோமோ அவங்க தான் இந்தியா கூட்டணியில் இருக்கும். அதனால் எப்போ வந்து நாடாளுமன்றத்தில் தாவேகா நாடாளுமன்ற உறுப்பினர் வருகிறாரோ அன்னைக்கு உடனடியாக நாங்கள் இந்த கேள்வியை பற்றி பேசுவோம். நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறது தமிழ்நாட்டு அரசியலை பற்றி. தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு கொண்டிருக்கின்ற தாவேகா தலைமையிலான காங்கிரஸ், லீக், பிசிகே பங்கு பெறுகின்ற ஒரு அரசை பற்றி, இந்த அரசினுடைய கோஆர்டினேஷன் பற்றியும், இந்த அரசுடைய ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்கின்ற பற்றியும், இந்த அரசில் தோழமையோடு இருக்கின்ற கட்சிகளை பற்றி பேசிட்டு Very healthy discussion took place. Very healthy discussion. In the next meeting, I do hope that title or the name of the alliance may be announced. காவலன் கையில் எங்க விசில் சேரும், திருடங்க கையில் சேர்ந்திருக்காது. யார் அடிச்சாலும் கொண்டாட்ட சத்தமாகும், தப்பு செஞ்ச நெஞ்ச தூங்க விடாது. திரையால வந்தவன் நடை மாறுது, அது தாங்கும் மக்களுக்கு குடையாகுது. தமிழ்நாட்டே ரெடியாகுது. தமிழ் பொங்காமலே கிளி தூங்காதுடா, இந்த வெங்கை பின் பார்க்காதுடா. நான் தன்னந்தனியாளு, நீ நம்ம பாரு. கொஞ்சம் நான் கொஞ்சம் இங்க எங்க தோல்வி பேரு. போலீஸ் கேட்டு எங்க விசில சத்தம் கேட்டு, நல்லா வங்க போன நீ விசில கடி ஓட்ட. காவலன் கையில் எங்க விசில் சேரும், திருடங்க கையில் சேர்ந்திருக்காது. யார் அடிச்சாலும் கொண்டாட்ட சத்தமாகும், தப்பு செஞ்ச நெஞ்ச தூங்க விடாது. திரையால வந்தவன் நடை மாறுது, அது தாங்கும் மக்களுக்கு குடையாகுது. தமிழ்நாட்டே ரெடியாகுது. தமிழ் பொங்காமலே கிளி தூங்காதுடா, இந்த வெங்கை பின் பார்க்காதுடா. நான் தன்னந்தனியாளு, நீ நம்ம பாரு. இல்லை, இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி அமைய வேண்டும் என்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் இயக்கங்கள்லாம் ஆதரவு அளித்தன. அந்த ஆதரவு சக்திகளை தோழமை கட்சியாக தொடரச் செய்ய வேண்டும் என்ற நன்னடத்தின் அடிப்படையில் இன்று ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள். ஒவ்வொரு தலைவர்களும் இந்த கூட்டணி, இந்த தோழமை தொடர்ச்சியாக இருக்க வேண்டிய அடிப்படையில் தங்களுடைய கருத்துக்களை சுருக்கமாக தெரிவித்தார்கள். அதையெல்லாம் முழுமையாக கேட்டுக்கொண்ட மாண்புமிகு
முதலமைச்சர் அவர்கள் நடக்கக்கூடிய இந்த ஆட்சி மதச்சார்பின்மை, சமூக நீதி, லஞ்சம் ஊழல் இல்லாத ஆட்சியாக இந்த ஆட்சி நிச்சயம் தொடரும் என்பதை உறுதியாக தெரிவித்தார்கள். அதை அடுத்த கட்டமாக எதிர்க்கட்சிகள் கூறிக்கொண்டிருப்பது போலவே 6 மாதம் கூட இந்த ஆட்சி தாங்காது, 3 மாதம் தாங்காது என்ற கருத்துக்களை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு நிச்சயமாக 5 ஆண்டல்ல அதையும் தாண்டிய இந்த ஆட்சி உறுதிபட தொடரும் என்பதை தெரிவித்தார்கள். எப்போதுமே முதலமைச்சர் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை கான்ஃபிடென்ட்டாக இருன்னு சொல்லுவாங்கள்ல, அதே வார்த்தை இங்கே சொல்லி முடிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு நட்பு ரீதியான ஒரு சந்திப்பு தான் அது. இல்லை, அது ஆலோசிக்கப்பட்டிருக்கு, அது கருத்துக்கள்லாம் கேட்கப்பட்டிருக்கு. விரைவில் முதலமைச்சர் அவர்கள் அந்த கூட்டணிக்கான பெயரை அறிவிப்பார்கள். மதிமுக வைகோ சம்பந்தமாக ஒரு புகார் அரசு இருக்காரு. அதே நேரத்தில் வந்து செந்தில் பாலாஜி மூலமாக ஒரு உயிரிழப்பு நடந்ததாக ஒரு பேரை கைது பண்ணியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதெல்லாம் வந்து அரசியலில் சொல்கிறோம். எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி குதிரை பேரம், கழுதை பேரம், யானை பேரெலாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் அந்தந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினரோட முடிவு. அது வந்து அதை கொச்சைப்படுத்தி பேசுறது போகிறதுலாம் இப்போதைக்கு அது தம்ம ஆட்சியில் இருக்கும்போது ஒரு மாதிரியாகவும், அடுத்த ஒரு ஆட்சிக்கு வரும்போது மாற்றி பேசுவதும் இயல்பு தானே. இது அரசியல் ரீதியான குற்றச்சாட்டு, வேற ஒன்றும் அது குறித்து சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. See, this is basically like a family get-together. We just met the Chief Minister and exchange views, and we also share the ground feelings to the Chief Minister. And he is running a very corruption-free, honest and transparent government. People actually very happy about his governance. We also expressed our appreciation and support, continuous support to him. Chief Minister also has reciprocated the same. He said that his government will be ideologically aligned, secular and social, will walk in the social justice path. And this honest governance will continue for a long time, more than 5 years. And we will travel together in this journey. That's what the Chief Minister's view. We're very happy about it. It's a very cordial and a very good meeting. See, we will continue to have work together, and we will fight election together. The by-election is coming, and local body election is due, and parliament election will come eventually. So we will travel together as an alliance. We are very clear that actually, of course, we are ideologically aligned. And we have certain issues across national level, and we have some strategies to do that we expressed. Party President Mr. Manik has expressed those things in the meeting, and more or less all other alliance party leaders expressed the same thing. It's a very cordial meeting. Our views are almost the same. I think Chief Minister will consult with all other alliance party leaders and take everybody along and take their views also, and incorporating them, then we'll have a consensus. Then in appropriate time and platform he will announce. Anna, I will mean